ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டர் நரேன் அவர்கள் வந்து ஜனநாயகன் மூவியை பற்றி ரீசன்ட் இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஏற்கனவே எஸ்ஏசி படத்துலலாம் நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ கேட்கும்போது எஸ்ஏசி படத்தில் நடிக்கும்போது தளபதி கூட பழக்கமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே எனக்கு தளபதியை தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில ஆட் நாங்கள் பண்ணும்போது ராஜீவ் மேனன் சார் தான் பண்ணார். ஸோ அந்த ஆடில் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அப்போவே வந்து தளபதி கூட கொஞ்சம் பழக்கம் உண்டு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஜனநாயகன் படத்தில் தளபதியோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். அதுவும் எனக்கு ஜனநாயகன் மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரோல் நடிச்சிருக்கிறத நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எப்போவுமே சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா திறம்பட ஒரு நல்ல ரோலை தான் வந்து சூஸ் பண்ணுவார். நீங்கள் நிறைய படங்களில் பார்க்கலாம் அவரை. ஸோ அது ரொம்ப சூஸியாக வந்து செலக்ட் பண்ணி அந்த படத்தோட ரோலில் தனக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கரெக்டாக நடிக்கக்கூடிய ஆள் தான் நரேன் அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்துலேயும் வந்து அவர் அந்த ரோலை வந்து நல்லா பக்காவாக சூஸ் பண்ணியிருப்பார். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர் போலீஸ் ரோல் தான் சூஸ் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் இந்த படம் பாலிடிக்ஸ் படம்னால மேபி ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக அவர் ரோலை கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பார். அதுவும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக காட்டுறதுக்கான ரோலாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரோல் தான் அவர் வந்து சூஸ் பண்ணுவார். ஹச் வினோத்தும் அதை வந்து தளராமல் கொடுக்கக்கூடிய ஆள் தான். ஸோ நல்ல ரோல் தான் வந்து அவர் வந்து தூக்கி கொடுப்பாரு. ஏன்னா ஹச் வினோத் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்க எல்லா நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து இவரும் வந்து பேசப்படுற ஒரு ஆள். ஸோ அவர் பூஜைப்பாவே வந்தபோதே நரேன் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கும்போதே இது ஒருவேளை போலீஸ் ஸ்டோரியாக இருக்குமோ கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே வந்து நரேன் அவர்களோட ப்ரெசன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கும். அப்புறம் தளபதியோட அந்த லுக்கும் வந்து வேறு மாதிரி ஒரு மீசெல்லாம் வச்சுருக்கும் போதும் அது ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணும்போது கலந்த ஒரு பொலிட்டிக்கல் படமாக இருக்குமோ அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நரேன் ரோல் எந்த லெவலுக்கு இருக்குது அதை வந்து நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது எப்படிப்பட்ட ரூல் சூஸ் பண்ணியிருக்காருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.